முதல் முறையா ஒரு தமிழ் நாவல் கார்டு கேமா வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பொன்னியின் செல்வன். இதை வாங்க www.timerollgames.com போங்க. வணக்கம். பொன்னியின் செல்வன் பாத்திரங்களை பற்றி நம்ம பேசுகிறப்பெல்லாம் அதுக்கு பெரிய வரவேற்பு கிடச்சிக்கிட்டு இருக்கு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுட்டு இருக்கேங்க. ஆனாலும் கூட இப்போ ஒரு பரபரப்பு என்னென்னா, அது படமாக வர போதுங்கிறப்ப தான் எல்லோரும் அதை ஆர்வமாக படிக்கிறாங்க, பார்க்குறாங்க. இன்னும் கூட நான் ஒரு 20-25 ஆண்டுகளாக புத்தக திருவிழாவுக்கு பேச போயிட்டே இருக்கேன். எப்போ போனாலும் புத்தக திருவிழாவில் அதிகமாக விற்பனையாகிற முதலிடத்தில் இருக்கிற புத்தகங்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் தான். சரி, இதில் வரலாற்று பாத்திரங்கள் என்று பார்த்தால், வாழ்ந்த பாத்திரங்கள் என்று பார்த்தால், அருள்மொழிவர்மன், ராஜராஜ சோழன், அவனுடைய சகோதரியாகிய குந்தவை நாச்சியார், ராஜராஜ சோழனுடைய மனைவியாகிய குடும்பாளூர் இளவரசி வானதி, வல்லவராய வந்தியத்தேவன், ஆதித்ய கரிகாலன், சுந்தர சோழன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் கூட கல்கி தன்னுடைய நாவலில் கற்பனை பாத்திரங்கள் சிலவற்றை உலா விடுவார். அந்த கற்பனை பாத்திரங்கள் வாழ்ந்தனவா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ரசிகர்கள் மனதில் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாத்திரங்கள் இவை. அவைகளெல்லாம் யார் யார்? ஆழ்வார்க்கடியான் என்றொரு பாத்திரம், அதே போல் கந்தமாறன் என்றொரு பாத்திரம், விநாகபாணி என்றொரு பாத்திரம், அதிலும் பூங்குழலி இருந்தாரா என்பது நமக்கு தெரியாது. இவர்கள் அத்தனை பேரை காட்டிலும் நம்முடைய நினைவில் எப்போதும் நின்று கொண்டிருக்கின்ற பாத்திரம் யார் தெரியுமா? நந்தினி. ஆமாங்க, பொன்னியின் செல்வன் படத்தில் கூட நந்தினி கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னா உலக அழகி ஐஸ்வர்யா ராய் தான் பண்ணுறாங்க. நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கப்போ பேசிகிட்டு இருப்போம், இந்த படம் எடுக்கப்பட்டால் வைஜெயந்தி மாலா தான் நந்தினியை நடிக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த காலத்தில். இன்றைக்கி ஐஸ்வர்யா ராய். நந்தினி யார்? நந்தினி யாருங்கிறத 5 பாகம் நீங்கள் படித்து பார்த்தா தாங்க தெரியும். ஆனால் நந்தினி அறிமுகமாகிற இடமே நம்மளை வியப்பில் ஆழ்த்தும். அதுதான் பெரிய ஆச்சரியம். அதுவும் கதையினுடைய நாயகனாகிய வந்தியத்தேவன் தன்னுடைய குதிரையோடு வர்றப்ப அந்த பனைமரக்கொடி பதிச்ச அந்த பல்லக்கு போகிற போது தஞ்சாவூர் கோட்டையை நோக்கி போகிறப்ப அந்த பல்லக்கில் போய் மோதிட்டு, என்னுடைய குதிரையில் உங்கள் பல்லக்கு மோதி விட்டது, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சத்தம் போட்ட உடனே வளைக்கரம் ஒன்று அந்த திரையை விளக்க உள்ளிருந்து கார்காலத்து மின்னல் போல் ஒரு முகம் தோன்றியது. இப்படி தான் ஆரம்பிப்பார் கல்கி. யாரை பற்றி? நந்தினியை பற்றி சொல்கிறப்ப. நந்தினியை அறிமுகம் பண்ணுற போதே நம்மளை ஈர்க்கின்ற ஒரு தன்மை அதில் இருக்கும். இதில் ஆச்சரியம் என்னன்னா, இவங்க இதில் கதாநாயகியான்னு கேட்டால் இல்லை. இதில் வானதி, குந்தவை, மணிமேகலை என்று பல பாத்திரங்கள் இருந்தாலும் கூட நந்தினி பாத்திரத்துக்கு ஈடாக ஒன்றை சொல்ல முடியாதுங்க. இத்தனைக்கும் இந்த பாத்திரம் எதிர்நிலை பாத்திரம், நெகட்டிவ் ரோல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. நல்ல எளிமையான இதில் சொல்கிற அந்த வில்லி பாத்திரம் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த பாத்திரம் அத்தனை பேரையும் இருக்கும். அருண்மொழியும் கரிகாலரும் ஒன்று சேராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த முகத்தையும் அந்த உருவத்தையும் பார்த்த உடனே திகச்சு போகிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் வந்தியத்தேவன் தான். இளவரசி இளவரசி என்று அவன் பேச முடியாமல் தயங்கி நின்று, ஓஹோ, எங்கள் பல்லக்குத்தான் உங்கள் குதிரையில் மோதி விட்டதோ என்று நந்தினி ஒரு வார்த்தை பேசிய போது அந்த குரலில் மயங்கி நிற்பான், அந்த உருவத்தில் மயங்கி நிற்பான் வந்தியத்தேவன். ஆனால் கல்கி அவர்கள் இதற்கு முன்பாகவே கதாநாயகனுக்கு அறிமுகம் செய்து வைத்திருப்பதன் காரணமாக குந்தவையை முன்னாமே பார்த்திருப்பதால் அவன் நந்தினி கண்டு காதல் கொள்ளவோ மற்ற இயக்கம் கொள்ளவோ மாட்டான். ஆனால் மயங்கி நிற்பான். அவன் மட்டுமா மயங்கி நிற்பான்? கதையில் மறைந்து போகிற பாத்திரமாகிய ஆதித்த கரிகாலன் மயங்கி நிற்பான். பார்த்திபேந்திர பல்லவன் என்ற பல்லவன் மயங்கி நிற்பான். கந்தமாறன் காலில் விழுக வருவான். பார்த்தவர்கள் அத்தனை பேரையும் மயக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அது மட்டுமில்லை, அந்த அற்புதமான பெண்மணி யாருக்கு மனைவி என்று கேட்டால், பெரும் கிழவராகிய 64 காயங்களை உடலிலே கொண்டிருக்கக்கூடிய போர்க்களத்திலே வீரராக திகழ்ந்த பெரிய பழுவேட்டராயர் தனாதிகாரியினுடைய மனைவி நந்தினி. உண்மையில் நந்தினியை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுகின்ற அந்த கதை
ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் தப்பி ஓடுகின்றவர்கள், அதிலே தலை வெட்டப்படுகின்ற ஒரு உருவம், அதில் வெட்ட வேண்டாம் என்று அலறுகின்ற ஒரு பெண் என்று சொல்லப்படுகின்ற செய்திகளெல்லாம் வந்து வந்து போய்கொண்டே இருக்கும். அதே போல சுந்தர சோழர் அந்த படுக்கையில் இருக்கிற போதெல்லாம் இரவு நேரத்தில் ஒரு பெண்ணுருவம் வந்து மிரட்டிக்கொண்டே இருக்கும். அது யார் அந்த பெண்ணுருவம்? அந்த பெண்ணுருவம் யார் என்று நமக்கு கதையை படிக்கிற போது தெரியும். அதே போல யாராக இருந்தாலும் அவர்களை மயக்குகின்ற தன்மையும், அதோடு வந்தியத்தேவனிடத்தில் மட்டுமே பேசுகிற போது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் உடைய பாத்திரமாக காட்டப்படுவதும், வந்தியத்தேவனை பலமுறை தப்பிக்க விடுவதும். குந்தவையே ஒரு இடத்தில் சொல்லுவாள், அவள் உங்களை விரும்பி இருக்கிறாள், அதனால்தான் உங்களை தப்பிக்க விட்டிருக்கிறாள் என்று சொல்லுவாள் வந்தியத்தேவனிடத்தில். அதற்கு வந்தியத்தேவன் சொல்வாள், அவன் தப்பிக்க விட்டது என் மீது கொண்ட காதலால் அல்ல, என்னை நடுத்தெருவில் கழுவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் என்னை தப்பிக்க விட்டிருக்க வேண்டும் என்று அவன் சொல்லுவான். ஆனாலும் கூட நந்தினியினுடைய அந்த பாத்திர படைப்பு ஆரம்பிக்கிற போதிருந்து பாதாள குகைகள், இருள் நேரங்கள், இரவு பயணங்கள், பள்ளிப்படையில் காணுகின்ற காட்சி, ரவிதாசன் போன்ற பாண்டி நாட்டு ஆபத்துகளோடு அவளுக்கு இருக்கின்ற தொடர்பு, எப்போதும் கையில் வைத்திருக்கக்கூடிய மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கத்தி, ஒரு சிறு குழந்தை, பாண்டி நாட்டு வம்சமாகிய ஒரு சிறு குழந்தை, மந்திரவாதிகள் என்று அவருடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டி கொண்டே சென்று கடைசியில் ஆதித்தரியானை சந்திக்கிற போது நடக்கின்ற அந்த மர்ம நிகழ்ச்சிக்கு அதற்கு ஈடாக எதை சொல்ல முடியும்? நந்தினி என்ன ஆனால் கதையின் முடிவில் நமக்கு தெரியாது. ஆனால் பின்னிணைப்பில் நந்தினியை பற்றி போகிற போக்கில் சொல்லிவிட்டு போவார் கல்கி அவர்கள். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? கதையின் நாயகன் அருள்மொழிவர்மன், கதையின் எதிர்நிலை பாத்திரம் கதாநாயகி நந்தினி, இருவரும் சந்தித்ததாக 5 பாகத்திலும் ஒரு இடத்தில் கூட வராது. ஆனால் பார்த்தவர்களெல்லாம் மயங்கி நிற்பார்கள். பெண்கள் எல்லோரும் மயங்கி நிற்பார்கள், ஆண்கள் எல்லோரும் மயங்கி நிற்பார்கள், அரசர்கள் எல்லாம் பயந்து நிற்பார்கள். அத்தகைய வடிவிலே, குரலிலே, உருவத்திலே இந்த பாத்திரம் காட்டப்படுகிற போது படித்து கொண்டு வருகின்ற நமக்கு நந்தினி மீது ஒரு காதலே ஏற்பட்டுவிடும். நந்தினியின் பாத்திரத்தை பற்றி, 5 பாகங்களில் வருகின்ற பாத்திரத்தை பற்றி நான் ஓரளவு தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், படத்தை பார்த்தும் தெரிந்து கொள்ளுங்கள். நந்தினி ஒரு மர்ம பெண். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.